ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோவில் தங்கத்தின் விலை இன்னைக்கு ₹80 ₹130 அதற்கும் மேலே குறைய வாய்ப்பு இருப்பதாக நான் சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று மே 1, 2025 ஆண்டு 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ₹200 குறைந்து ₹8775 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நாளை மே 2, 2025 ஆண்டிற்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதிகமாக ஃபாஸ்ட்டாக ஏறி வந்த தங்கத்தின் விலை இன்றைக்கி வந்து ஒரு ₹200 ஒரு கிராமு, கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு 200 × 8 ₹1600 வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு குறைவு தான். பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி அது ஏறின வேகத்துக்கு இது வந்து ஒரு சின்ன டவுனுன்னு தான் சொல்லலாம். ஸோ இது வந்து இன்னும் நல்லா டவுன் ஆகுமா, ₹7500 போகுமா, ₹7000 போகுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக குறைவு தான். இது ஒரு டெம்பரரி டவுன் தான். அகெயின் வந்து கோல்டு திரும்ப பழைய மார்க்கெட்டை தாண்டி மேலே தான் போகும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேருந்தே கோல்டு டவுனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியா ரூபாய் மதிப்பு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாய் மதிப்பு இன்றைக்கி காலையில் நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அதிலிருந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. திரும்ப வந்து இன்றைக்கி நேற்று என்ன மார்க்கெட் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சோ அதே ரேட்டில் போய் நின்றுடுச்சு. ஸோ இதன் காரணமாக நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு ₹10 ஒரு ₹30 வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இப்போதைக்கு நைட்டு 10 மணி ஸ்டேட்டஸ் தான். நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் 9:45 10 மணி போல் தான் ஃபிக்ஸ் ஆகும். இடைப்பட்ட நேரங்களில் தான் முக்கிய அறிவிப்புகள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கோல்டு மார்க்கெட்டில் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்லேயும் வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நான் காலையில் ஒரு குட்டி ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவோ ரெடி பண்ணி போடுவேன். சரி, நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பயனாக அது இருக்கும். ஏன்னு கேட்டால் நேற்று நைட்டு நான் போட்ட வீடியோவில் கோல்டு மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நான் வந்து அப்போ நான் சொல்லியிருந்தேன் மார்னிங்கில் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு. அதனால் நான் காலையிலேயே இன்றைக்கி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டுமே நான் போட்டிருந்தேன். அப்போவே நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி தங்கம் அதிகமாக குறைய போகுது அப்படின்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் திரும்ப மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது முழுமையான ஒரு பயனாக உங்களுக்கு இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.